இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், இங்கிலாந்துக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்களுக்கு முக்கியமான புதிய கடவுச்சீட்டு விதி ஒன்று இந்த வாரம் முதல் அமலுக்கு வருகின்றது. மாற்றம் சுமார் 2,50,000 பயணிகளை பாதிக்கக்கூடும். சரியான ஆவணங்கள் இல்லையெனில் நீங்கள் விமானத்தில் ஏறக்கூட அனுமதிக்கப்படாமல் போகலாம். இப்போது என்ன மாற்றம் என்பதை பார்ப்போமா? முக்கிய மாற்றம் பிப்ரவரி மாசி மாதம் 25 முதல் ஆஸ்திரேலியாவும் ஐக்கிய ராஜ்யம் அல்லது அயர்லாந்தும் சேர்ந்த இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் இங்கிலாந்துக்கு நுழையும் பொழுது செல்லுபடியாக்கும் ஐக்கிய ராஜ்யத்து அல்லது ஐரிஷ் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக வாழ்ந்தாலும் எப்போதும் ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட்டில் பயணம் செய்தாலும் கூட இந்த புதிய விதி உங்களுக்கு பொருந்தும். வேறு பாஸ்போர்ட்டில் பயணம் செய்ய முயன்றால் சர்டிபிகேட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் என்ற ஆவணம் உங்களுக்கு தேவைப்படும். இது உங்கள் பாஸ்போர்ட்டில் ஒட்டப்படும் அதிகாரபூர்வ சான்றிதழ். இதன் மூலம் நீங்கள் இங்கிலாந்தில் தங்க உரிமை கொண்டவர் என்பதை நிரூபிக்க முடியும். இந்த சான்றிதழ்களுக்காக விண்ணப்ப கட்டணம் சுமார் $1,130. சரியான ஆவணம் இல்லை என்றால் விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்படலாம். யாருக்கு இதனால் பாதிப்பு? சில ஆஸ்திரேலியர்கள் தாங்கள் பிரிட்டிஷ் குடியுரிமை கொண்டவர்கள் என்பதை கூட அறியாமல் இருக்கலாம். உங்கள் பெற்றோர்களில் ஒருவராவது ஐக்கிய ராஜ்யத்து குடியுரிமை கொண்டவராக இருந்தால் சில நிபந்தனைகளின் கீழ் நீங்கள் தானாகவே ஐக்கிய ராஜ்யத்து குடியுரிமை பெற்றவராக இருக்கலாம். மேலும் முக்கியமானது, இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் ETA எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் அல்லது விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதனால் ETA மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. உங்களுக்கான தேர்வு என்ன? தேர்வுகள். இந்த விதியால் பாதிக்கப்படுபவர்கள் 3 பிரிவாக நான் எடுத்துள்ளேன். தேர்வு கொண்டுள்ளார்கள். அதாவது ஐக்கிய ராஜ்யம் பாஸ்போர்ட் பெறுதல் சுமார் $190, சர்டிபிகேட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் பெறுதல் சுமார் $1,130, பிரிட்டிஷ் அதாவது ஐக்கிய ராஜ்ய குடியுரிமையை விலக்கி கொள்ளுதல் சுமார் $968. இந்த மாற்றம் குறித்து பலர் அதிருப்தி தெரிவித்துள்ளார்கள். இது குழப்பமாகவும் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாமலும் இருப்பதாக கூறப்படுகிறது. சிலர் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்க நேரிட்டதாகவும் குடும்ப நிகழ்வுகள், திருமணங்கள் அல்லது இறுதிச் சடங்குகளில் பங்கேற்ற முடியாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மற்ற பயணிகளுக்கு தகவல்: நீங்கள் இரட்டை குடியுரிமை இல்லாதவராக இருந்தால் இங்கிலாந்துக்கு செல்ல ETA தேவைப்படலாம். ETA கட்டணம் சுமார் $300 என்பது $100. இது 2 ஆண்டுகள் வரை பல முறை பயணம் செய்ய அனுமதிக்கும். ஒவ்வொரு முறை அதிகபட்சம் 6 மாதம் தங்கலாம். ஆனால் ஹீத்ரூ அல்லது மான்செஸ்டர் விமான நிலையங்களில் வெறும் இணைப்பு அதாவது டிரான்சிட் பயணம் செய்து பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டை கடக்கவில்லை என்றால் தற்போது ETA உங்களுக்கு தேவையில்லை. முடிவாக, இங்கிலாந்து பயணம் திட்டமிட்டுள்ளீர்களேயானால் உங்கள் குடியுரிமை நிலையினை உடனே சரிபார்க்கவும். சரியான கடவுச்சீட்டுகள் மற்றும் ஆவணங்கள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய ஐக்கிய ராஜ்யத்தின் அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தை பாருங்கள். ஏனெனில் விமான நிலையத்தில் சென்று கடைசி நேரத்தில் பிரச்சனை ஏற்படுவது யாருக்கும் வேண்டாத அனுபவம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இங்கிலாந்து பயணம் செய்யும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை பார்த்துவிட்டு மௌனமாக இருக்காது. தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்கள், யாராவது உறவினர், நண்பர்கள் மற்றும் அனைவரும் எவராவது இரட்டை குடியுரிமை கடவுச்சீட்டுகள் வைத்திருப்பவர்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு போக விரும்பினால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனெனில் அவர்கள் அங்கு சென்று இங்கிருந்து போகின்ற விமான கட்டணம் போன்ற பல காசுகளை இழக்க நேரிடக்கூடும். எனவே பகிர்ந்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.